ஹலோ மக்களே, வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2-in-1 ஸ்நாக்ஸ் தான். வெஜிடபிள் கட்லட் அண்ட் வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல். அதுக்கு நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, பீன்ஸ் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு தனியாக எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி குக்கரில் எண்ணெய் விட்டு அதை நல்லா வதக்கணும். இதுக்கு நம்ம போட போகிறது குட்டியாக ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, உள்ளே இருக்க சீட்ஸை ஃபுல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிட்டுறணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1-1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு காரம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் ரொம்ப கம்மியாகவே மிளகா பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்றது, அதனால் மிளகா பொடி ரொம்ப போடக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி. இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிடணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு கை நிறைய மல்லித்தலை. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச காய்கறியை இதில் ஆட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் காய்கறிலேயே உப்பு போட்டு வேக வச்சாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் உப்பு போட்டாலும் சரி. ஃபைனலாக ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா பரட்டிடணும். எல்லா இடத்துலையும் மசாலா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா மசாலாவும் சரி காய்கறியும் சரி ஒன்றோட ஒன்று நல்லா மெர்ஜ் ஆகிடும். இப்போ கட்லெட்டுக்கு நம்ம ரஸ்க்கை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், இல்லை ப்ரெட் இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இந்த மாதிரி தண்ணியாக கலக்கி வச்சுக்கணும். கட்டி இருக்கக்கூடாது. இது கட்லெட்டுக்கு இந்த ரஸ்க்கு பவுடரும் இந்த மைதா மாவும் கட்லெட்டுக்கு. இன்னொரு டிஷ் சொன்னேன் இல்லையா, அது ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ். அதை கடையிலே இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி கார்னர்ஸ் ஃபுல்லாகவே மைதா மாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி மாவை வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்ஸ் வச்சு அதை உள்ளே நல்லா வச்சு ரோல் பண்ணி டைட் ரோல் பண்ணணும். கார்னரில் ஃபுல்லாகவே இந்த மாவு இருக்கிறனால அது நல்லா ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி டைட்டாக ஒட்டிக்கிறோம். கட்லெட்டுக்கு நல்லா பால்ஸ் போட்டுட்டு நல்லா ரவுண்டாக பண்ணி மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரஸ்க் கிராம்ஸ்லேயும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்ப்ரிங் ரோல் எடுத்து போட்டு காட்டுறோம். இதில் நீங்கள் முட்டையும் வைக்கலாம், மட்டன் கட்லெட் எது வேணாலும் வைக்கலாம். நம்ம இப்போ 2-in-1 சொன்னேன் இல்லையா, வெஜிடபிள் போட்டிருக்கனால வெஜ் கட்லெட் பண்ணுறோம். அண்ட் ஸ்ப்ரிங் ரோல். இது இந்த பேப்பர் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த ஷீட்ஸு, அதனால் போட்ட உடனே ஃப்ரை ஆயிரும். டக்குன்னு பரட்டி விட்டுட்டு எடுத்துருங்க. அதே எண்ணெயில் இப்போ நம்ம கட்லெட்டை போட்டு எடுக்கிறோம். கட்லெட் நம்ம இப்போ நல்லா ஷேப்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ நல்லா போட்டு எடுத்துடலாம். இது மொத்தத்துக்கே ஒரு 1/2 ஹவரில் வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த காய்கறி வேக வச்சு அதை மசாலா ரெடி பண்ணுறது மட்டும்தான் வேலை. மற்றபடி மைதா மாவில் டிப் பண்ணி அதை ஷேப்ஸ் போட்டு அதை எடுத்து வைக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒன்றா போடாமல் எப்பயுமே இந்த மைதா இந்த கட்லெட்டுக்கு உருட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த பால்ஸ் இந்த ஷேப்ஸ் நிறைய போட்டு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களால் போட்டு எடுக்க முடியும். இது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸு. அதை விட முக்கியமான விஷயம், ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட. கம்ப்ளீட்டாக வெஜிடபிளால் பண்ணுறோம். இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங்.